வெண்மை எனப்படுவது யாது எனின் ஒண்மை உடையம்யாம் என்னும் செருக்கு. ஒரு மாத காலமாய் சோலையூரிலே சந்தோஷமாக தங்கியிருந்தனர் ராஜாவும் மந்திரியும். சந்தோஷத்திற்கான காரணம் நமக்கு தெரிந்ததுதானே. மகனையே கொல்ல முயன்றிட்ட ஓர் தாயை இந்த உலகத்திலேயே நீங்கள் பார்த்ததுண்டா என்கிற கேள்விக்கு இப்போது பதில் கிடைத்துவிட்டதே. சந்தோஷமும் இருக்காதா பின்னே? நம்ம ராஜாவிற்கும் மந்திரிக்கும் சோலையூர் ராஜா மகன் அன்பளிப்பாக கொடுத்த பொன்முடிப்போடும் 2 புதிய குதிரைகளோடும் அங்கிருந்து புறப்பட்டு அடுத்த தேசம் நோக்கி போகத் தொடங்கினர். 3 நாள் பயணத்திற்குப் பிறகு ஒரு கிராமத்தை அடைந்தார்கள். வழியிலே வந்த ஒருவனை பார்த்து, இந்த கிராமத்தின் பேர் என்ன என்று கேட்டார் ராஜா. அதற்கு அந்த வழிப்போக்கன் விடுகதையூர் என்று சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்குப் போகத் தொடங்கிவிட்டான். கொஞ்ச தூரம் வந்ததுமே ஒரு தென்னந்தோப்பு தெரிந்தது. ராஜா மந்திரியிடம், ஒரே தாகமா இருக்கு. இந்த தோட்டக்காரனை பார்த்து பேசி ஆளுக்கொரு இளநீர் வீதம் குடிக்க ஏற்பாடு செய்யுங்கள் என்றிட்டார். இருவரும் குதிரைகளை விட்டு கீழே இறங்கி தோட்டத்திற்குள்ளே புகுந்தனர். உள்ளே ஏகப்பட்ட பேர் வேலை செய்து கொண்டிருந்தனர். தோட்டக்காரன் வாங்க வாங்க என்று அன்போடு இருவரையும் வரவேற்றான். ரொம்ப தாகமா இருக்கு, 2 இளநீர் கிடைக்குமா என்று கேட்டார் மந்திரி. அதற்கு அந்த தோட்டக்காரன், ஐயன்மார்களே, இந்த ஊரிலே ரொம்ப நாளாகவே ஒரு பழக்கம் இருந்து வருது. அதன்படி நடந்தால்தான் உங்களுக்கு இளநீர் கிடைக்கும் என்று சொன்னான். சரி சொல்லு, தெரிந்து கொள்கிறோம் அந்த பழக்கத்தை என்றார் மந்திரி. நான் ஒரு விடுகதை போடுவேன், அதற்கு நீங்கள் விடை சொல்ல வேண்டும். அப்போதுதான் இளநீர் கிடைக்கும் என்றான் அவன். தோட்டக்காரனும் விடுகதையைப் போடத் தொடங்கினான். குயவன் செய்யாத பாண்டம். வண்ணான் வெளுக்காத வெள்ளை, மழை பெய்யாமல் தண்ணீர். அது என்ன என்றான் அவன். இப்போது ராஜாவும் மந்திரியும் திருதிருவென்று விழிக்கலானார்கள். பாதகமில்லை, பதிலுக்கு நீங்கள் ஒரு விடுகதையைப் போட்டு என்னை மடக்கப் பாருங்கள் என்றான் அவன். தாகமோ நாக்கு வறண்டு போகிற அளவுக்கு வந்துவிட்டது. ராஜாவுக்கும் மந்திரிக்கும் எதையாவது செய்து இவனிடத்திலே இருந்து இளநீரை வாங்கி குடித்து தாகத்தை போக்கிக் கொண்டே ஆக வேண்டும். இப்படி மந்திரி யோசனை பண்ணிக் கொண்டிருக்கிறார். அப்போதுதான் அந்த அதிசய காட்சியும் அங்கே நடந்தேறியது. ஒரு கீரிப்பிள்ளை பாம்பு ஒன்றை விரட்டிக்கொண்டே ஓடிவந்தது. அந்த காட்சியை இப்போது ராஜாவும் பார்த்துவிட்டார், அந்த தோட்டக்காரனும் பார்த்துவிட்டான். அந்த தோட்டக்காரன் மந்திரியைப் பார்த்து, இன்னும் நீங்கள் பதிலுக்கு விடுகதை ஏதும் போடவில்லையே என்று ஞாபகப்படுத்தினான். அவ்வளவுதான், பட்டென்று சொன்னார் மந்திரி. பொறந்ததிலே இருந்து வயிற்றாலே போகுது. பொறந்ததிலே இருந்து வயிற்றாலே போகுதா? ஆமாம். இது விடுகதையா? ஆமாம் என்றார் மந்திரி அழுத்தம் திருத்தமாகவே. இப்போது தோட்டக்காரன் திருதிருவென்று விழிக்கத் தொடங்கிவிட்டான். பாவம், பேசாமல் ராஜாவுக்கும் மந்திரிக்கும் அவர்களுக்கு போதுங்கிற அளவுக்கு தேவையான இளநீர்களை வெட்டித் தாராளமாகவே தந்தான் அவன். அப்பாடா என்று பெருமூச்சு விட்டுக் கொண்டார்கள் ராஜாவும் மந்திரியும். தாகம் அடங்கி போனதாலே இப்போது அந்த தோட்டக்காரன்தான் பேச ஆரம்பித்தான். ஐயன்மார்களே, இந்த ஊரிலேயே நான் ஒருவன்தான் விடுகதை போடுவதிலே வல்லவன் என்று நினைத்திருந்தேன். ஆனால் நீங்கள் இருவரும் அந்த எண்ணத்தையே பொய்யாக்கி விட்டீர்களே. அதனால் நான் போட்ட விடுகதையை நானே விடுத்து விடுகிறேன் என்றான். அப்படியே செய் என்றார் மந்திரி. குயவன் செய்யாத பாண்டம் என்பது தேங்காய் மட்டைக்குள்ளே இருக்கும் கொட்டாங்கச்சி. வண்ணான் வெளுக்காத வெள்ளை என்பது அந்த கொட்டாங்கச்சிக்குள்ளே இருக்கும் வெள்ளை நிறமான தேங்காய் பருப்பு. மழை பெய்யாமல் தண்ணீர் என்பது உள்ளே இருக்கும் இளநீர் என்றான் சிரித்தபடியே அந்த தோட்டக்காரன். பலே பலே என்று வியந்து பாராட்டினார்கள் இப்போது ராஜாவும் மந்திரியும். அதற்கு அந்த தோட்டக்காரன் சொன்னான், ஐயன்மார்களே, எப்படி நான் போட்ட விடுகதையை விடுத்துக் காட்டினேனோ அதே போலவே நீங்கள் போட்ட விடுகதையையும் விடுத்துக் காட்டினால் நல்லது. பக்கென்று ஆகி போய்விட்டது மந்திரிக்கு. ஏன், ராஜாவுக்கும் கூடத்தான். உண்மையிலேயே விடுகதையா இருந்தால்தானே மந்திரியால் அவர் சொன்ன அந்த விடுகதையை விடுக்கவும் முடியும். மந்திரி சொன்னார், இதோ பார்ப்பா, உண்மையில் நான் போட்டது விடுகதையே இல்லே. எப்படியாவது தாகத்தை தீர்த்து கொண்டிட வேண்டும் என்பதற்காகவே பொறந்ததிலே இருந்து வயிற்றாலே போகுதுன்னு சொன்னேன், அவ்வளவே. இப்படி மந்திரி சொன்னதுமே கடுப்பாகி போய்விட்டான் அந்த தோட்டக்காரன். ஆக நீங்கள் 2 பேரும் என்னை ஏமாற்றி இளநீர் சாப்பிட்டு விட்டீங்க, அப்படித்தானே? கோபத்தின் உச்சிக்கே போய்விட்டான் அவன். எனலாம், அப்படித்தான் வைத்துக்கொள்ளேன் என்றார் மந்திரி எரிச்சலுடன். உங்கள் இருவரையும் நான் சும்மா விடப்போவதில்லை. இப்போதே ஊர்த்தலைவரை பார்த்து விஷயத்தை சொல்றேன் என்ற அந்த தோட்டக்காரன் அங்கே சற்று தூரத்திலே வேலை செய்து கொண்டிருந்த 2 பேரை கூப்பிட்டு, உடனே போய் ஊர்த்தலைவரை பார்த்து ஊரை கூட்டச் சொல்லுங்கள். வழக்கு 1 வருகிறதென்றும் சொல்லி வையுங்கள் என்று கூறி அந்த இருவரையும் அனுப்பி வைத்திட்டான்.
பிறகு ராஜாவையும் மந்திரியையும் பார்த்து, புறப்படுங்கள் என்னுடன் என்று கட்டளை இடுகிற மாதிரி சொன்னான் அவன். 50 பேருக்கு மேலே அந்த தோட்டத்திலே வேலையாட்கள் வேறு இருந்ததாலே பதிலுக்கு ஒன்றும் பேச முடியாமல் பாவம் ராஜாவும் மந்திரியும் அந்த தோட்டக்காரனை பின்தொடர்ந்து போகலானார்கள். அந்த கிராமத்து ஆலமரத்தடியிலே ஊரே கூடியிருந்தது. ஒரு பக்கம் அந்த தோட்டக்காரனும் இன்னொரு பக்கம் ராஜாவும் மந்திரியுமாக அங்கே நின்றிருந்தனர். ஊர்த்தலைவர் கேட்டார், வழக்கை சொல் என்று அந்த தோட்டக்காரனை பார்த்து. அவனும் நடந்தது ஒண்ணு விடாமல் சொல்லி முடித்தான். கடைசியிலே, பொறந்ததிலே இருந்து வயிற்றாலே போகுதுன்னு இந்த ஆள் சொன்னது மட்டும் எனக்கு விடுகதையா இல்லையான்னு தெரிந்தாக வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டான் அந்த தோட்டக்காரன். என்னது, பொறந்ததிலே இருந்து வயிற்றாலே போகுதுன்னு இவர் சொன்னாரா? ஆச்சரியத்துடன் கேட்டார் ஊர்த்தலைவர். ஆமாம், அப்படித்தான் இவர் சொன்னார் என்றான் தோட்டக்காரன். அப்படி இவர் சொல்லியிருந்தாரேயானால் இவர் மீது நீ போட்டிருக்கும் வழக்கு செல்லாது என்று முடித்து வைத்திட்டார் ஊர்த்தலைவர். ஏன் என்று கேட்டான் தோட்டக்காரன். அதற்கு அந்த ஊர்த்தலைவர் சொன்னார், தோட்டக்காரனே, இது ஒரு அற்புதமான விடுகதை. உனக்கு இதன் பொருள் புரியவில்லை என்றால் இது விடுகதையே இல்லை என்றாகி விடுமா என்ன என்று சொல்லிவிட்டு, இப்போது மந்திரியையும் ராஜாவையும் பார்த்து, உங்கள் இருவரையும் பார்த்தால் ஏதோ வெளிதேசத்து ஆசாமிகள் போலத் தெரியுது. நான் சொல்வது சரிதானே என்று கேட்டார் ஒரு மாதிரியாகவே. சரிதான் என்றனர் மந்திரியும் ராஜாவும். நீங்கள் இருவருமே ராஜாங்கத்திலே பணிபுரிவோராய் இருந்திட வேண்டும். உங்களின் இந்த யூகம் சரிதான் என்றனர் ராஜாவும் மந்திரியும் ஒரே குரலில். நீங்கள் இருவரும் சந்தனபுரி தேசத்தை சேர்ந்தவர்கள்தானே? ஊர்த்தலைவரே, நீங்கள் சொல்வது 100க்கு 100 உண்மையே என்று சொல்லிய அந்த இருவரும் இப்போது ஓடிப்போய் அந்த ஊர்த்தலைவரை கட்டியணைத்துக் கொண்டு விட்டார்கள். சந்தோஷம் தாங்க முடியாமல் போய் இப்போது ஊர்த்தலைவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், நான் உங்கள் இருவரையும் இங்கே வந்தபோதே கண்டுபிடித்து விட்டேன் என்று. அப்படியா? ஆமாம் என்று சொன்ன அந்த ஊர்த்தலைவர், நீங்கள் இருவரும் சந்தனபுரி ராஜாவும் மந்திரியும் தானே? இப்படி அவர் கேட்டதுமே அப்படியே வாயடைத்துப் போய் நின்றுவிட்டனர்.